சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவைச்செம்மல் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். இது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி கேரளாவில் பத்மநாப கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் இன்றைக்கும் ஆய் மன்னர்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. அவங்களுடைய வம்சத்தினுடைய கண்ட்ரோல் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் வரைக்கும் ஆய் மன்னர்கள் தான் அதனுடைய பாதுகாப்பு. அடுத்து பல்லவர்களுடைய வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்து வரலாற்றில் பல்லவர்கள் பெரும் கேள்விக்குறியை எழுப்பியவர்கள். அது ரொம்ப இதாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இவர்களின் தோற்றத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இவர்கள் வட இந்தியாவிலிருந்து இங்கு வந்தவர்கள் என்று ஒரு சாராரும், இவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் என்று மற்றொரு சாராரும், இவர்கள் இந்தியர்களே அல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்கள் என்று ஒரு தரப்பினரும் கூறுவர். இவர்களின் ஆரம்பகால ஆவணங்கள் சமஸ்கிருதத்திலும் பிராகிருதத்திலும் உள்ளன. எனவே இவர்கள் வடநாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்கள் என சில சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். பல்லவர்கள் ஆதியில் ஆந்திர சாதவாகனர்களின் கீழ் உயர் அதிகாரிகளாகவும் பிறகு ராஜ பிரதிநிதிகளாகவும் இருந்தனர். தங்களின் அரசு மொழியாக சமஸ்கிருதத்தையும் பிராகிருதத்தையும் பயன்படுத்தினார்கள். எனவே பல்லவர்களும் அவர்களின் தொடர்பால் இம்மொழிகளில் தேர்ச்சி பெற்ற மேலும் குப்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதம் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. எனவே இந்தியாவிலிருந்து இருந்த அரச குடும்பங்கள் இம்மொழியில் அதிக நாட்டம் கொண்டன. இக்காரணங்களால் இவர்கள் இம்மொழிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தனர். மேலும் ஆந்திர பிரதேசமும் இவர்களின் ஆட்சிக்குட்பட்டு இருந்தன. இவர்களின் சக்கரவர்த்திகள் ஆந்திரர்கள் எனவே தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நிலை. இதனாலே இவர்களை ஆந்திரர்கள் வடநாட்டினர் என இந்த சொல் விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த போதிலும் சரித்திர ஆதாரங்களை பார்க்கும்போது இது அடிபட்டு போய்விடுகின்றது. பல்லவர்கள் இந்தியாவிற்கு வந்த காலம், அவர்கள் ஆட்சி காலம் எப்போது என்ற வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது பல்லவர்கள் வெளிநாட்டவர்கள் என்ற கருத்து அடிபட்டு போய் விடுகின்றது. ஏனென்றால் பல்லவர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே பல்லவர்கள் தொண்டமான்கள் என்ற பட்டத்துடன் காஞ்சியை ஆட்சி புரிந்திருக்கின்றனர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மறுபடியும் பெரும்பானாற்றுப்படை இதற்கு சான்றாகும். பெரும்பானாற்றுப்படை என்கிட்ட ஒரு பெரிய நூல், அதில் இதில் சான்றுகள். அப்படியானால் பல்லவர்கள் ஆதி வரலாறு என்ன? அவர்கள் யார்? தற்பொழுது பெரும்பாலான சரித்திர ஆசிரியர்கள் பல்லவர்கள் உள்நாட்டு மக்களே, சரித்திர அதுவும் அதே பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே என கூறுகின்றனர்.
அப்பிரதேசத்தில் ஆதியில் வாழ்ந்து வந்த நாகர்களின் ஒரு பிரிவினரே பல்லவர்கள் என ஒரு சிலர் கூறுகின்றனர். மற்றொரு சாரார் நாகர்குல இளவரசிக்கும் சோழர்குல இளவரசருக்கும் பிறந்த ஆண் குழந்தையின் வம்சாவளியினரே பல்லவர்கள் என கூறுகின்றனர். பெரும்பாலான சரித்திர ஆசிரியர்கள் சொல்வதாவது, இப்பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் ஆதியில் ஆடு மாடுகளை மேய்த்து திரிந்து கொண்டிருந்த குறும்ப இடையர்களே. தொண்டை மண்டலத்தின் பெரும்பகுதி முல்லை நிலத்தை சார்ந்தது. குறும்பு என்றால் காடு என்று பொருள்படும். காடுகள் நிறைந்த பிரதேசமாதலால் முல்லை நாட்டு மன்னனுக்கு குறும்புரை நாடன் என்ற பெயர் உண்டு. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் குறும்புரை நாடன். மேலும் இங்கு வாழ்ந்த இடையர்குல மக்கள் குறியாடு அல்லது குறும்பை ஆடு வகைகளை அதிகமாக மேய்த்து வாழ்ந்ததால் குறும்பர்கள் எனப்பட்டனர். இன்றைக்கி கூட கோயம்புத்தூர் பகுதியில் குறும்ப கவுண்டருங்கிறவங்க இந்த இடையரங்கத்தை தான் வருவாங்க. மேய்த்து வாழ்ந்ததால் குறும்பர்கள் எனப்பட்டனர். முல்லை நிலத்து ஆயர்களுக்கு பல பெயர்கள் வழங்குகின்றன. உதாரணமாக பொதுவர், பூலியர், கொங்கர், குறும்பர் போன்றவை. தொண்டை மண்டலத்து இடையர்கள் புல்லினத்தாயர்கள், அதாவது ஆடுகளை மேய்த்து வந்த இடையர்கள். ஆயர்களை நல்லினத்தாயர், கோட்டினத்தாயர், புல்லினத்தாயர் என அழைப்பது பழங்கால வழக்கு. புல்லினத்தாயர் என்ற சொல் காலப்போக்கில் புல்லவர் என மாறி பல்லவர் என ஆயிற்று என்றும் கூறுவர். அது ஓரளவு நம்பக்கூடியதாக தான் இருக்குது. புல்லினத்தாயர் புல்லினம் என மாறிய பிறகு புள்ளி பள்ளி என திரிந்து பல்லவர் என வலுவெடுத்தது என்பது ஒரு சிலர். நம்ம புல்லினத்தாயர்னா வல்லியர்கள் என்ன சொல்லுவாங்க, பள்ளிகள்னு சொல்லுவாங்க. பள்ளிகளும் புள்ளிகளும் ஒன்று தான். வேறு சிலர் பால் ப்ளஸ் அவிலர் என்ற சொல்தான் பல்லவர்களாயிற்று என்பர். பால் அவிலர் பால் கறப்பவர்கள் என பொருள்படும். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம்.